சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. கும்பராசிக்கு உண்டான பலன் அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக பிரத்யேகமாக இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. இந்த கும்பராசிக்காரங்க கவனிச்சிங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான வருடமாக அமையுதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான உங்களுடைய 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 5ல் போய் உட்காந்துருக்காரு. 11ஆம் அதிபதி அவர், அதே மாதிரி 5ஆம் அதிபதி 11ல் போய் உட்காந்துருக்காரு. 5-11 பரிவர்த்தனா யோகம், குழந்தை பாக்கியத்தை கடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேணும், அல்லது பெண் குழந்தை இருக்குது அடுத்த எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு அமக்கலமான ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. குழந்தை பாக்கியம் இருக்குது.
அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா ஜென்ம சனி விலகிறாரு. சரி சரி, ஜென்மசாமி விலகினாலும் கூட இது 7.5 சனி தானேன்னா, ஆமாம் 7.5 சனி இருந்தாலும் ஜென்மத்தில் இருப்பதை விட கொஞ்சம் 2ஆம் பாவத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்காது 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில். இருந்தாலும் பொருளாதார வரவுகள் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்துக்கிறது கொஞ்சம் அப்பப்போ தடைவிட்டு தான் வரும். சீராக கொஞ்சம் படப்படன்னு வரக்கூடியது. இன்றைக்கி 10 ரூபா வருது, நாளைக்கு 20 ரூபா, 50 ரூபா, 60 ரூபான்னு போயிட்டுருக்காது. இன்றைக்கி ஒரு 50 ரூபா 10 ரூபான்னா நாளைக்கும் 10 ரூபா 11 ரூபா 12 ரூபா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும். அது நல்லது தான், இன்க்ரிமெண்ட் ஆனாலே நல்லதுங்கிற ஒரு காலங்கள் போயிட்டு இருக்குது இந்த காலத்தில். அதனால் நன்மைகள் இருக்குது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய முன்னாடியே சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு, 6ஆம் இடத்திற்கு கேது பகவான் வராரு. கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விநாயகர் பெருமானை கும்பிடணுங்க. இந்த கேது பகவானாலே விநாயகர் தான். அதனால் சங்கடஹர சதுர்த்தி வரக்கூடிய நாளில் உங்கள் கோவில், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், அல்லது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எந்த சுவாமி பிள்ளையார் கோவில் எது பிடிக்குமோ அந்த கோவில். அதனால் உங்களுக்கு பெரும்பாலும் பிள்ளையார் கோவில் மட்டும் நம்ம எந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த சாமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு சேத்திர தேவதை அப்படின்னு பேர். நம்ம சேத்திர நம்மளுக்கு அதுக்கு இடத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவதை. அதனால் அந்த சுவாமியை கும்பிட்டு வர்றது என்றைக்குமே நல்லது. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திங்க, நான் வந்து வெளியூரில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன், அந்தமாரி சமயத்தில் வேறு சாமியை நீங்கள் கும்பிடலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த மாதிரி பொதுவாகவே உங்கள் வீடு அருகாமையில் இருக்கக்கூடியதான விநாயகர் பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியில் பஞ்சாமிர்தம் அல்லது நிவேத்தியங்கள், அவருக்கு பிடித்த மோதகம், பக்ஷணம், கொழுக்கட்டை என்ன உங்களால் முடியுமோ அதை படையல் பண்ணி அவர் வழிபாடு செஞ்சு வாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சனி மாற்றம் கூட இருக்குது. உங்களுடைய 7.5 சனி நடக்குது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு 21 எண்ணிக்கை கொண்டதான வெற்றிலை மாலை போடுங்க. இந்த வெற்றிலை மாலை கடையில் கொடுத்து வாங்கி போடுறதை விட அந்த வெற்றிலை நீங்களே அதை 21 எண்ணிக்கை கொண்ட அந்த வெற்றிலையை மடித்து எல்லாம் வல்ல ராமபிரானுடைய நாமம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனியும் 21 எண்ணிக்கை கொண்ட அந்த வெற்றிலையையும் கட்டி ஒருமித்த கருத்தோடு அந்த ஆஞ்சநேயர் போட்டு வந்தீங்கன்னா அமோகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 7.5 சனி இருக்கக்கூடிய காலங்கிறதுனால பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லா இருக்குது. நிதானமான விஷயங்களை கையாளுங்க. எந்த விஷயத்திலும் அவசரப்படுவது உங்களுக்கு நன்மையை தராது. அதனால் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா காரியம் வெற்றியாகும். பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ. சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம். நல்ல பலன்கள் உண்டு.
முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்தில் அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை, மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள்
ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025லேயே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால்
அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 1/1/2026 ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய ராசியிலேயே. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்மளால் இதை சாதிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தேலையானால் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விட்டுட்டீங்களேன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வேறு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோ நாளாக 5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பாத சனி கொஞ்சமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி நகர்ந்து போகிறார். சனி பகவான் விலகி நகர்ந்து போகிறதுனால வந்து என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வருவீங்க. வேகமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கார். 5ஆம் மாதம் கடைசி வரலும், அதாவது 26/5/2026 வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போய்ட்டார். 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு மன கிளேசங்களை கொடுப்பார். புதிய கடன் சுமைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த கடன்கள் வந்து சுப கடன்களாகவே அமையும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும். 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது குருவின் பார்வையும் அதில் விழுறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தேனால் சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால தூக்கங்கள் கெடாமல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சற்று வேலை நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாத சனின்றதுனால சற்று செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அந்த 11ஆம் மாதம் வரலும் இருக்கும்பொழுது அபரிமிதமான அலைகள் இருக்கும். அலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாதிக்க முடியாத விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஓடுவீங்க. அதனால் வந்து சில விஷயங்களில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். எப்போது 11ஆம் மாதத்துக்கு மேலே தான் அந்த வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஏன்னா குருவின் பார்வை ராகுவின் மேலே விழுறது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய, இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வருஷமாகவே இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயின்னு இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். குடும்பத்தில் சில சர்ச்சைகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நிலையில் கான்சன்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது தூங்குறது ரொம்பவும் நல்லது. தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எண்ண அலைகள் ஓடிண்டே போகும். அதனால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் 2 விஷயமும் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து பழகிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ண சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்த்தேனால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போது 10ஆம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் புதிய கடன் வம்பு, அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வருது, உங்கள்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு போடுவான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டம் வந்து தாண்டி போனதுக்கப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும். அது வரணும். யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க, யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்கும். அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும். உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நீங்கள் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது. அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த சனியின் தாக்கமும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும். இந்த வருஷம் 2026 ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை நோக்கி எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது. அதுக்கு வந்து நம்ம ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுகள் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை அடுத்த வருடம் கொடுக்க போகிறது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரப்போகிறது, எது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் போகுதுங்கிறத நம்ம வந்து பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அதெல்லாம் பண்ணாமல் உள்ளது உள்ளவாறு நாம் ஒரு அறிவியல் சார்ந்த அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக அந்த கும்பராசியோட பொது பலன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார், ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஆண்டின் முதல் 5 மாதம் இருக்கிறார். ஜூன் முதல் வாரம் தான் 2026 குரு பயிற்சி வருகிறார். கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் 11 மாதங்கள் வரைக்கும் ராகு கேதுகள் பயிற்சிகள் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி இருந்து இன்னுமே 7.5 நாட் சனி முடியாமல் பாத சனியாக இருக்கும் பொழுது பணம் வந்து ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வரும். அந்த மீதி இருக்கிற 50 ரூபாய்க்கு போராட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே ராகு இருந்து குரு பார்வை ஒரு மாதிரி 5 மாதம் பெறுவது அப்படின்னா சில மனக்குழப்பங்கள், கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்கள், உத்வேகப்படுதல், அதாவது ஒரு டைம் ஒரு இம்பல்ஸாக நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்நிய சூழ்நிலை, அந்நியர்களை பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது, அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பழகக்கூடிய அன்றாட கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, அசோசியேட்ஸ், குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாம் டீல் பண்ணணும். அந்த நேரத்தில் பெரிய பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் நாம் ஏதோ ஒரு பழக்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரியாமல் நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டோம்னா அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் யாரோட பழகுறீங்க, யாரோட சேர்றீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபரை தெரிந்து பழகி பக்குவமாக கவனத்துடன் நீங்கள் செய்யணும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் நம்மளுடைய
விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு. திருமண விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த நேரத்தில் திருமணம் பண்ணும் பொழுது காதல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து பிரச்சனை பண்ணும். அந்நியர்களோட பழகும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரிவுகள் சில மனஸ்தாபங்களாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்க, ஜூன் மாதத்து முதல் வாரத்திலேருந்து 2026 குரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இதுவரை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு அமைதியாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வந்து குடும்ப விஷயங்கள் உறவு விஷயத்துல ஒரு மேன்மை இல்லாமல் பண்றார். ஏன்னா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகுது. ஆனா நீங்க வந்து வியாபாரம் வேலை விஷயமாக அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவு அதிகமாக இருக்கும். லோன் வாங்கி அபிவிருத்தி பண்றது, லோன் வாங்கி வசதிப்படுத்திக்கிறது, வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணிக்கிறது, வீடு வசதிப்படுத்திக்கிறது, இடம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, குடுக்கல் வாங்கலில் வந்து நிறையா பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணி நம்ம அன்றாட வேலையில் குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் குறைபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பு வழக்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து யாரும் தெரியாதவர்கிட்ட வந்து ஒரு பேராசைப்பட்டு பணத்தை கொடுக்கறது, யாருக்கோ போய் கேரண்டி நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் பண்ணுறது, அதே சமயத்தில் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணி ஒரு பணமே வாங்காமல் ஒரு பொருள் அனுப்பி மாட்டிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கும்பராசிக்காரங்கள் ஓரளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக 2026 இருக்கு. ராகு ராசிக்குள்ள இருக்கிறார், கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துக்கு போறார். அதே சமயத்தில் சனி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். என்னதான் உங்களுடைய ஜென்மசனி 2023 24 முடிந்திருந்தாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் பணவரவுக்கு குறைச்சல் இருக்காது. குடுக்கல் வாங்கல் எல்லாருக்கும் லோன் ஈஸியாக கிடைக்கும். அது மூலமாக அபிவிருத்தி பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கும் பொழுது லோன் மூலமாகவே நம்ம வந்து வசதி ஆகிக்கிறது, கடன் மூலமாக ஜெயிக்கிறது, அபிவிருத்தி ஆகிறது, லாபம் பெறுவது, பெரிய லெவலில் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு வருது. ஸோ ஓரளவுக்கு மிக்சடான ட்ரெண்ட் உள்ள அமைப்பு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு டிராவலிங் போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரருக்கு 2026 முழுக்க இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக அது இருக்குது. இது வந்து ஒரு ஓவராலாக பார்க்கக்கூடிய ஒரு பொது பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பொருந்தவரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்களுடைய ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 2 வருடங்கள் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி பிராப்தங்கள் கிடைக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம், நமக்கு பிடித்தமான நமக்கு யோகமான தொழில் என்ன, வேலை என்ன, எந்த நேரத்தில் நம்ம வந்து மாறலாம், எந்த நேரத்தில் மாறக்கூடாது, எந்த நேரத்தில் க்ரோத் இருக்குது, எந்த நேரத்தில் சர்வைவ் ஆனால் போதும், திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, ஹையர் ஸ்டடீஸ் எது மாதிரி போகலாம், வெளிநாடா உள்நாடா, ஜாப் விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா ப்ரைவேட்டா, வெளிநாடா வெளி மாநிலமா, அது நம்ம ஊருக்குள்ளேயேவா, வியாபாரமா தொழிலா, எப்படி எது நமக்கு சூட் ஆகும், எது மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், பங்குதாரர்களோட சேர்ந்து பண்ணலாமா, தனித்து பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரி கர்ம பலன் வந்து இருக்குதுங்கிறது துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எடுத்து நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற திட்டங்களை, தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து தேவையான விஷயங்கள், நம்மளுடைய பிராப்தம் என்னவோ, நம்மளுடைய யோகம் என்னவோ, நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் திசையில் போகும்பொழுது தேவையற்ற சமய விரயம், தேவையற்ற பொருள் விரயத்தை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கிறது தெரிந்து நம்ம ஈஸியாக நம்ம அந்த திட்டங்களை செய்வோமானால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியே பார்த்தீங்கன்னா எப்பப்போ நமக்கு கிளாரிட்டி தெரியலையோ, எப்போ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ, எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ரூட் தெரியாதப்போ நீங்கள் கூகுள் மேப் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது,
போகிற வழி டிராஃபிக்காக இருக்கா, எப்படி இருக்குது, வேறு மாற்று வழி இருக்கா, என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம், எந்த டைரக்ஷனில் போகணும், எத்தனை லெஃப்ட்டு எத்தனை ரைட்டு, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாத டைமில் மட்டும் பார்த்தால் போதும், எல்லா நேரமும் பார்க்க வேண்டியதில்லை. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல், பயப்படுத்தாமல், இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், என்ன நமக்கு காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நிர்ணயித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.